பதிவுல கிருஷ்ணர் எரிஞ்ச சிறிய கல்லால கம்சன் நடத்திட்டு இருந்த யாகம் நின்னு போயிருந்ததை பார்த்திருந்தோம். இந்த பதிவுல அந்த யாகம் எதுக்காக நடத்தப்பட்டது, அதுக்கப்புறம் கம்சர் என்ன பண்ணாருங்கிற கதைய பார்க்கலாம். கம்சன் யாகம் நின்னு போனதால ரொம்பவே கோபமா இருக்காரு. தேவகியோட 8வது புதல்வன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட யாகம் தான் அது. அந்த யாகம் நின்னு போனதால ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்கிறாரு. நான் எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் முடிவுதான் வந்துட்டு இருக்கு, எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பரம்பொருள் தான். இதுக்கான தண்டனைய உலக மக்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட அந்த பானை உடைஞ்சதால யாகம் கெட்டு போச்சு இல்லையா, உடனே அந்த பானை எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது, யார் செஞ்சாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே வர்சானால இருக்கிறவங்க தான் இந்த மண்பானைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அரண்மனையில இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த கூட்டத்துல வர்சானால இருந்த குயவர்கள்னு ஒருத்தரும் நின்னுட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே பயந்து கம்ச மகாராஜாவோட கால்ல வந்து விழுந்துடுறாரு. கம்சன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ செஞ்சிருக்க காரியம் என்னன்னு உனக்கு தெரியுதா? இன்னைக்கு நீ செஞ்ச இந்த பாண்டத்தால இந்த யாகமே நின்னு போச்சு. இந்த யாகம் மட்டும் நல்லபடியா நடந்திருந்தா இன்னைக்கு நான் அந்த பாலகனை கண்டுபிடிச்சு அவனை இந்த யாகத்திலேயே பலி கொடுத்திருப்பேன். ஆனா இந்த யாகம் நின்னு போனதால என்னோட, அதாவது கம்ச மகாராஜாவோட உயிருக்கே ஆபத்து விளையும். அதனால இந்த தவறு செஞ்ச நீதான் இன்னைக்கு பலியாகணும்னு சொல்லி நேரா யாகத்தீக்கு அவரை இழுத்துட்டு போறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, இல்ல உன்னை இந்த யாகத்துல பலி கொடுத்தா அது வந்து ரொம்ப எளிய தண்டனை ஆயிரும், அப்படி பண்ணக்கூடாது. கம்சனோட யாகத்தை கெடுத்ததுக்கு உங்களுக்கெல்லாம் கொடிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நேரா அவரோட அரியணையில போய் அமர்ந்து அந்த குயவருக்கு தண்டனைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்சனோட யாகத்தை நிறுத்துறத நினைச்சு நீயும் உன்னோட குயவர் கூட்டமும் அனுதினமும் தண்டனையை அனுபவிக்கணும். அதனால நீனும் உங்க கூட்டமும் இன்னையில இருந்து பாண்டங்கள் செய்யக்கூடாது, விற்கவும் கூடாது. உயிர் பிழைக்கிறதுக்காக வேற நாட்டுக்கும் செல்லக்கூடாது, அதுக்கும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. உன்னோட குழந்தைகளும் குடும்பமும் பசி பட்னியா நிர்கதியா நிக்கணும். அதை பார்த்தாவது மீதி இருக்கிற ஜனங்களுக்கு நான் நடத்துற யாகத்தோட முக்கியத்துவம் புரியணும் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை வழங்குறாரு. கிருஷ்ணருக்கு இது எல்லாமே புரியுது, மனசுல நினைக்கிறாரு, உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப அன்பு கொண்ட மனசுதான். என்னையும் ராதையும் சந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே சமயத்துல இங்க ராதா ஆட்டம் பாட்டத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. வழக்கம் போல கண்ணனோட குழல் ஓசை ராதாவுக்கு கேக்குது. அதே சமயத்துல கிருஷ்ணரும் பலராமரும் எங்கேயோ போறதுக்காக வண்டியெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பலராமர் நேரா வந்து கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, என்ன ஆச்சரியம், இந்த 16 வருஷத்துல நீ வாட்டியா அப்பா கிட்ட மட்பாண்டங்கள் வாங்குறதுக்காக நான் வெளியூருக்கு போறேன்னு சொல்லி இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு கிருஷ்ணர், நான் இப்போ வளர்ந்துட்டதால தந்தைக்கு கை கொடுத்து உதவலான்னு சொல்லிதான் மட்பாண்டங்கள் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பலராமர், இந்த மாதிரி மாய வார்த்தைகள்லாம் தாய் தந்தையோட நிறுத்திக்கோ, என்கிட்ட எல்லாம் வேண்டாம், ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ யார பாக்குறதுக்காக போற, ராதாவும் அங்க வராளா, ராதாவை பாக்குறதுக்காக தானே போற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு. ஆனா இதெல்லாம் வீண் முயற்சி கண்ணா, அவ உன்னைய எப்போ மறந்துருப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர், அவளுக்கு என்னைய ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக நான் போகல, இந்த சந்திப்புக்கு அப்புறம் அவ என் நினைப்பாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பலராமர் குழப்பமா, ஏன் அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் ராதை என் வசப்படுவா, ஒருத்தரை மறக்க நினைக்கும் போதுதான் அவங்களோட ஞாபகம் திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு குழல் இசைக்க ஆரம்பிச்சிடுறாரு கிருஷ்ணர். அதே சமயத்துல இந்த குயவர் வந்து விஷ்பானு கிட்டையும் ஊர் மக்கள் கிட்டையும் அரண்மனையில நடந்ததை பத்தி சொல்றாரு. இது மாதிரி நாங்க செஞ்ச மட்பாண்டங்கள் அரண்மனைக்கு போச்சு, ஒரு கல் வந்து விழுந்ததால அந்த யாகம் நின்று போனதால நமக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. நீங்க தான், இந்த ஊர் தலைவரான விஷ்பானு தான் இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன்றாடி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு விஷ்பானு, நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஆனா அதால எந்த பலனும் இல்ல, வேற ஒரு பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி இருப்பேன், ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, அரசரோட ஆணைய மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விஷ்பானு சொல்லிடுறாரு. ஆனாலும் அந்த குயவர்கள் ரொம்பவே கெஞ்சுறாங்க, நீங்களே இப்படி சொல்லிட்டா நாங்க யார்கிட்ட போய் நிக்கிறது, எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாங்க. உடனே ராதா பேச ஆரம்பிக்கிறாங்க, நீங்க இந்த நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உடனே எல்லாரும் ராதாவை திரும்பி பாக்குறாங்க. என்னோட தந்தை தான் வர்சானாவோட தலைவர், அதனால வர்சானால இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இப்போ வர்சானாவோட தலைவரோட நடவடிக்கைய ஒற்றர்கள் கண்டிப்பா கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதனால என்னோட தந்தையால உங்களுக்கு நேரடியா உதவ முடியாது. ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு பொறுப்புகளும் இல்ல, நான் ஆட்சியிலையும் இல்ல, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் கீர்த்திதாவும் விஷ்பானுவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே விஷ்பானு குறுக்கிடுறாரு, நீ நினைக்கிற மாதிரி இது விளையாட்டான விஷயம் இல்ல ராதா, வர்சானா மதுரை
மதுரா நகரத்துக்கு உட்பட்டது. அதனால அரசரோட கண்காணிப்பு எப்பவுமே நம்ம மேல இருக்கும். அரசரை நம்மளால பகச்சிக்க முடியாது ராதா அப்படின்னு சொல்றாரு. உடனே ராதாவும் இது அரசருக்கு உட்பட்ட ராஜ்யம்தான், இந்த மக்கள் நமக்கு உட்பட்டவங்க தான். இதுல இவங்க என்ன தவறு செஞ்சாங்க? வேள்விக்காக மட்பாண்டங்கள் செஞ்சுட்டு போனாங்க. வேள்வி அப்போ மட்பாண்டம் உடைஞ்சதுன்னா அதுல இவங்களோட தவறு என்ன இருக்கு? அரசர் கொடுத்திருக்கிற தண்டனை இவங்கள உயிரோட விட்டாலும் கொன்னதுக்கு தான் சமம். மட்பாண்டங்கள் செய்யக்கூடாது, செஞ்சதை விற்கவும் கூடாது, மறு ராஜ்யத்துக்கும் போக கூடாது. இவங்களோட வாழ்வாதாரம் என்னதான் ஆகுறது? இவங்க வாழ்றதுக்கு எந்த வழியுமே இல்லையே. இவங்க எல்லாம் பசியில மாண்டுதான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ராதா பேசிட்டு இருக்கிற சமயத்துல கூட்டத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது. நீங்க விதிய மீறீங்க சகோதரி அப்படின்னு சொல்லி. ஆமா, ராதாவோட சகோதரன் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க தந்தையோட செல்ல மகளா இருக்கலாம், அதுக்காக அரசரோட ஆணையை இங்க மீறக்கூடாது. அரசருக்கு விரோதமா நடக்கிறது இங்க முறை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ராதா அதுக்கு பதில் சொல்றாங்க. தந்தைக்கு விரோதமா நான் என்னைக்குமே செயல்பட மாட்டேன். தந்தை சொல்லி கொடுத்த வழியில தான் நான் இன்னைக்குமே பேசியிருக்கேன். அவருதான் எனக்கு சொல்லி இருக்காரு, நன்மை தீமையை ஆராய்ஞ்சு நன்மை பக்கம் நிக்கணும் அப்படின்னு சொல்லி. உயரத்துல இருக்கிறவங்கள அதுல இருந்து காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்க தந்தையே, இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள காப்பாத்தாம அவங்க பசி பட்டியால மாண்டு போனா பரவாயில்லையா? உடனே அதுக்கு சகோதரர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவளுக்கு எடுத்து சொல்லுங்க தந்தையே, இவளுக்கு எடுத்து சொல்லுங்க தந்தையே. இவ பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியத்தால மொத்த வர்சானாவும் நம்ம குடும்பமும் கஷ்டத்தை சந்திக்கும்னு சொல்லி. உடனே ராதா அதுக்கு பதில் சொல்றாங்க. நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியம் தந்தையோட மேன்மையை மட்டும் காப்பாத்துறதோடு அல்லாம அவர் ஆற்றிட்டு இருக்க கடமையையும் பங்கம் விளைவிக்காம காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னோட எந்த கடமையை பத்தி பேசுற ராதா அப்படின்னு சொல்லி விருஷ்பானு கேக்குறாரு. உடனே ராதா அதுக்கு பதில் சொல்றாங்க. இங்க எல்லாரும் உங்களை நம்பி ஊர் தலைவர் கிட்ட சொன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துரும்னு உங்ககிட்ட அடைக்கலமா வந்திருக்காங்க. இதை நீங்க சரிவர செஞ்சு முடிச்சா உங்களோட மேன்மை காப்பாத்தப்படும் அப்படின்னு சொல்லி ராதா சொல்றாங்க. நான் சொல்றது சரிதானப்பா, நீங்க ஏற்ற கடமைய சரிவர நீங்க செஞ்சு முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு விருஷ்பானு சந்தோஷப்படுறாரு. ராதா கிட்ட இது வரைக்கும் நான் உன்னைய ஆசி வழங்கி வளர்த்திருக்கேன் ராதா, ஆனா இன்னைக்கு உன்னோட அறிவுரையை கேட்டு எனக்கு நன்றி தான் சொல்ல தோணுது. தக்க சமயத்துல எனக்கு நல்ல அறிவுரை சொல்லி இருக்க ராதா. சரி சொல்லு, இவங்களை எப்படி இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ராதா கிட்டயே கேக்குறாரு விருஷ்பானு. உடனே ராதா, நீங்க போய் கம்ச மகாராஜா கிட்ட இவங்களோட என்னலான நிலையை எடுத்து சொல்லி மகாராஜாக்கு இவங்க படுற கஷ்டத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. நான் அது வரைக்கும் இவங்களோட மட்பாண்டத்தை போய் விற்பனை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் விருஷ்பானுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே ராதா, அப்பா என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு விருஷ்பானு, உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அரச வீரர்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு ராதா, இந்த இடத்தோட மட்பாண்டங்கள்னு தெரியாம நான் அதை விற்பனை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விருஷ்பானு அதுக்கு சரி, ஆனா ஒரு நிபந்தனை, உன் கூட காவலுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ராதாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ராதாவை தன்னோட கையால மட்பாண்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ராதாவுடைய தோழியான விஷாக்கா அங்க வராங்க. ராதா கிட்ட கேக்குறாங்க, நம்ம எடுக்கிற இந்த முயற்சி சரிதானா அப்படின்னு. உடனே ராதா அதுக்கு பதில் சொல்றாங்க. நிச்சயமா சரிதான் விஷாக்கா, இந்த முயற்சியால ஒரு நல்ல உதயத்துக்கான ஆரம்பமா இருக்கும்னு நான் நம்புறேன் விஷாக்கா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. அதே சமயத்துல கிருஷ்ணரும் பலராமரும் மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணர் பலராமர் கிட்ட கேக்குறாரு, இன்னைக்கு என்ன ஆச்சு, உடற்பயிற்சி செய்யலையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா, வண்டி மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உடனே பலராமர் அதுக்கு பதில் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு இயற்கையை ரசிச்சுட்டு தென்றல் என் மேல படுறத உணர்ந்துட்டு பொறுமையா போகணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி, இன்னைக்கு எதுக்காக உன்னோட இதயம் வழக்கத்துக்கு மாற துடிக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, அதுதான் காதலுடைய மகத்துவம். நதி நீர் கடல்ல சேர்றதுக்கு வெகு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கு, ஆனா கடல் நீரை பார்த்த உடனே அதோட சோர்வெல்லாம் காணாம போயிடும். அதே மாதிரிதான் இனியும் என்னால கொஞ்சம் கூட காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட கைகளை அசைக்கிறாரு. உடனே மாட்டு வண்டி ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கு. உடனே பலராமர், இந்த மாடுகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறாரு. உடனே கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, அவங்களுக்கு காதலோட மகத்துவம் புரிஞ்சிருச்சு சகோதரா அப்படின்னு சொல்லி நேரா வண்டி ராதா இருக்கிற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல ராதாவும் மட்பாண்டங்களை விற்கிறதுக்காக சந்தையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அடுத்த பதிவுல மட்பாண்டங்களை ராதா வித்தாங்களா, ராதாவும் கிருஷ்ணரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற கதையை பார்க்கலாம்.